வீரன் அத்தியாயம் 42. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே நமது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 5 நிமிட முடிவில் காரகன் பயன்படுத்திய அந்த விஷ நுட்பம் மறையத் தொடங்கியது. அவனால் நீண்ட நேரம் அதில் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அவன் கைகள் நீல நிறத்திலிருந்து சாதாரண நிலைக்கு மாறியது. அதை பார்த்த ஒரு ஆசிரியர், என்ன 2 தாக்குதலிலிருந்து அந்த மாணவன் தப்பித்து விட்டானா? அதுவும் காரகனின் தாக்குதலிலிருந்து? இதை என்னால் நம்பவே முடியல என்று கூறினான். இன்னொரு ஆசிரியர், இந்த மாணவன் இங்கு வந்திருப்பது வெறும் தகுதி தேர்வுக்கா, இல்லை ஆசிரியர்களின் தகுதி தேர்வுக்கா? ஆசிரியர்களில் சிறந்த ஆசிரியரான காரகனையே அவன் தோற்கடித்து விட்டான், அதுவும் 2 முறை என்று கூறினார். இந்த வார்த்தைகள் எல்லாம் காரகன் காதில் கேட்க அவனது கோபம் சீறி பாய்ந்தது. அவன் கோபத்தின் உச்சியில் திரும்பி ஆதித்யாவை பார்த்து, இந்த முறை நான் உன்னை கொல்லானன் விடமாட்டேன் என்றான். அப்போது ஒரு கரகரக்கும் குரல், நில் என்று வந்தது. அதை கேட்டு அனைவரும் திடுக்கிட்டனர். யாரது? மருத்துவத்துறை ஆசிரியரா என்று ஒரு ஆசிரியர் கூற, அனைவரும் சத்தம் வந்த திசையை பார்த்தார். அப்போது இருளிலிருந்து ஆதித்யா நின்ற இடத்திற்கு வந்த அவர், இந்த சண்டையை இப்போது நிறுத்துங்கள், இதைவிட ஒரு முக்கியமான வேலை வந்துள்ளது என்றார். என்ன வேலை? இதைவிட முக்கியமா என்று காரகன் அவரிடம் கேட்டதற்கு மருத்துவத்துறை ஆசிரியரோ, விராட நகர மக்களுக்கு திடீரென வித்தியாசமான நோய்கள் தோன்ற தொடங்கியிருக்கு, அதை கவனிக்க வேண்டும். இது மிருகத்தின் மூலமா இல்லை அரசர்கள் மூலமாகவா என்று தெரியவில்லை. உடனே இதை தடுக்க வேண்டும். ஏற்கனவே உயிர் சேதங்கள் ஏற்பட தொடங்கிவிட்டது என்றார். அதை கேட்ட காரகன் தன் கையில் இருந்த சக்தியின் ஒளியை அங்கு நிறுத்தியவன், என்ன சொல்றீங்க என்று அவரும் அதிர்ச்சியாக கேட்டார். உடனே அந்த அரங்கிலிருந்த இருள் நீக்கப்பட்டு அனைவரின் முகமும் தோன்றியது. அந்த பயிற்சி கூடத்தை சுற்றிலும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் அமர்ந்திருந்தனர். அனைவரையும் பார்த்து ஆதித்யா, இவ்வளவு ஆட்கள் இங்கேதான் உட்கார்ந்திருக்காங்களா என்று எண்ணிக்கொண்டு மருத்துவக்குறை ஆசிரியரை பார்த்தான். அவரோ அங்கு மேலே அமர்ந்த சூரிய சோழனை பார்த்து, தலைமை ஆசிரியரை, நம் பள்ளியின் உதவியும் உடனடியாக விராட நகருக்கு தேவைப்படுகிறது. அங்கு இருக்கும் அரசர் உடனடியாக உதவிக்கு வருமாக அழைப்பு விடுத்துள்ளது. ஏற்கனவே அங்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டு 10க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் அவர்களுக்கு நேர்ந்திருக்கு. ஆகையால் இதை உங்களிடம் தெரியப்படுத்தவே நான் வந்தேன் என்றார். அப்படியா? சரி, உடனே அனைவரும் ஆலோசனை கூட்டத்திற்கு வாருங்கள் என்றார். அங்கிருந்த தற்காப்பு வல்லுநர்கள் மற்றும் விஷசக்தி படைத்தவர்கள் மற்றும் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் என 3 பிரிவைச் சேர்ந்தவர்களும் ஆலோசனை கூட்டத்திற்கு வந்தனர். ஆனால் ஆதித்யாவுக்கு ஏதோ தவறாக இருப்பது போல் தோன்றியது. ஏனெனில் மருத்துவ ஆசிரியராக வந்து கூறியவரின் கைகளில் சிறு சிறு கரும்புள்ளிகளை கண்டான் அவன். இதை பார்த்தவுடனே அவனுக்கு ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தது. இருப்பினும் அந்த ஞாபகம் இவனுடையது இல்லாமல் தக்ஷகனின் சிந்தனைகள் உடனே அவனுக்கு தோன்றியது. இந்த கரும்புள்ளி வருவதற்கு காரணம் விஷம். ஆனால் அது மிருக விஷமோ அல்லது பறவை விஷமோ கிடையாது. இது ஒரு தாவரத்திலிருந்து வரும் ஒரு சிறு துகளால் ஏற்படும் விஷம். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து விட்டதாகத்தான் எனக்கு நினைவிருக்கு. எப்படி இது மீண்டும் தோன்றியது? இது காற்றில் பரவினால் அதே கணம் பாதிப்பால் பாதிக்கக்கூடுமே என்று யோசித்துக் கொண்டே அதே போர்க்கள அறையில் நின்றான். அங்கிருந்து அனைவரும் ஆலோசனை கூட்டத்திற்கு சென்று விட்டனர். மீண்டும் தன் பயிற்சி முடித்துவிட்டு அந்த வளாகத்திற்கு சென்ற ராணி உள்ளே தனிமையில் நிற்கும் ஆதித்யாவை பார்த்து, என்ன பண்ற நீ என்று கேட்டுக்கொண்டே அவன் அருகில் வந்தாள். ஆனால் அவன் அவள் கேட்டதற்கு பதில் கூறாமல் அதோ சிந்தனையில் இருந்தான். அதை பார்த்த ராணி, ஏய், உன்னதான் கேட்கிறேன், ஏதோ யோசித்துக் கொண்டே இருக்கிறாய், என்ன என்றாள். அப்போதுதான் தான் அருகில் ராணி இருப்பதை பார்த்த ஆதித்யா, பயிற்சி எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு போயிட்டு இருக்கு என்றான். உன்னை விடு, நீ தேர்ச்சி பற்றியா இல்லையா என்று அவள் கேட்டாள். இல்ல, முடிவெடுப்பதற்கு முன்பே ஒரு பிரச்சனை, அதனால் எல்லா ஆசிரியர்களும் அங்கே போயிட்டாண்ட. 2 சோதனை மட்டும்தான் நடந்துச்சு, இன்னும் 1 மீதம் இருக்கு. என்ன 2 சோதனையா? இங்கு எல்லோருக்குமே ஒரே சோதனை தானே, நீ அவர்கள் கூறியது போல் செய்தாயா இல்லையா என்று அவள் கேட்டாள். இல்லை. இல்லையா? வேறு என்ன அப்படி செய்தாய் இங்கு? நானும் ஆசிரியர் கார்கரும் இங்கு சண்டையிட்டோம். அவருடைய 2 தாக்குதல்களை நான் தடுத்து விட்டேன். இன்னும் ஒரு தாக்குதலை தடுத்தால் நான் தேர்ச்சி பெற்றதாக அறிவிப்பதாக வனராஜர் கூறினார். ஆனால் அதற்குள் ஏதோ விராட நகரில் மர்ம தாக்குதல் என்று கூறி அதற்கு ஆலோசனை கூட்டத்திற்கு சென்று விட்டார்கள்.
வாய்ப்பே இல்லையே, நீ ஆசிரியர்காரர்களின் தாக்குதலை தடுத்தாயா என்ற ஆச்சரியமான ஆமாம். இப்போது அது முக்கியமல்ல, விராட நகரின் தாக்குதல், அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா என்றான் ஆதித்யா. எனக்கு எதுவும் தெரியாதே. என்ன, மிருகத்தின் பாதிப்பா? இல்லை, அசுரர்கள் தாக்குதலா? ஏதேனும் உனக்கு அதை பற்றி தெரியுமா என்றாள் ராணி. எனக்கு என்ன தாக்குதல் என்று முழுமையாக தெரியல. ஆனா இத பற்றி சொன்னது மருத்துவ ஆசிரியர். ஒருவேளை அங்கு விஷம் சம்பந்தமோ இல்ல உடல் ரீதியாக வேற ஏதோ பிரச்சனையாக இருக்கும் நினைக்கிறேன் என்றான். ஓ, அப்படியா என்ற யோசனையுடன் அந்த அறையை விட்டு வெளியேறும்போது ஆதித்யா, ஒரு நிமிஷம் ராணி என்றான். சென்றவள் நின்று திரும்பி ஆதித்யாவை பார்க்க, அப்போது ஆதித்யா, எனக்கு ஒரு சந்தேகம் என்றான். என்ன சந்தேகம், கூறு என்று ராணி கேட்க, இல்ல, உங்களுக்கு மருத்துவ குறிப்புகள் பற்றி ஏதேனும் தெரியுமா என்று கேட்க, அதற்கு ராணியும் ஒரு புன்னகையுடன், நீ கத்தி நுட்பம் வாள் பற்றி கேட்டா கூட என்னால் கூற முடியும். ஆனால் மருத்துவத்தை பற்றி என்னிடம் கேட்டால் எனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை, நீ தவறான ஆளிடம் கேட்கிறாய் என்று கூறியவள் அங்கிருந்து சென்றாள். அந்த அறையிலிருந்து 2 அடி வெளியே எடுத்து வைத்து சென்றவள் அவசரமாக அதை பற்றி கேட்கிறான் என்று அவள் மீண்டும் சுவரின் அருகே வந்தவள் உள்ளே யோசனையில் இருக்கும் ஆதித்யாவை பார்த்து, சரி, நீ எதுக்கு மருத்துவ குறிப்பை பற்றி கேட்கிறாய் என்றாள். அதற்கு ஆதித்யாவும் உள்ளிருந்து அவளை நோக்கி நடந்து வந்தவன், எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அந்த ஆசிரியருக்கு கையிலையும் சில பாதிப்புகளை பார்த்தேன். அது எனக்கு விசித்திரமா இருந்துச்சு. அது சாதாரண விஷ தாக்குதல் இல்லை, அது மட்டும் எனக்கு மனசுல தப்பா பட்டுக்கிட்டே இருக்கு என்றான். ஏண்டா, நீ என்ன இந்த பள்ளியிலேயே சேரல, அதுக்குள்ள எங்க மருத்துவர்களோட கணிப்பியே பொய்ன்னு சொல்றியா என்றாள் ராணி. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு இது பத்தி தெரிஞ்ச அறிவு மூலமா வேற ஏதோ நடக்குதுன்னு தோணுது. அதை கண்டுபிடிக்க தான் நினைக்கிறேன் என்றான். என்ன கண்டுபிடிக்க என்று கேட்க, அதற்கு ஆதித்யா, இது மர்மமான மூங்கில் மலரோட தாக்குதலா இருக்குமான்னு தோணுது என்றான். அந்த பெயரை கேட்ட ராணி, மலரோட தாக்குதல்டா என்று புன்னகைத்தாள். ஆதித்யாவோ, சரி, நான் விராட் நகருக்கு போனா எனக்கு தெரியும் என்று கூறியவன் அங்கிருந்து அந்த நகரை நோக்கி சென்றான். எங்க போற என்று ராணி கேட்க, அந்த நகரத்துக்கு தான் போறேன். அடப்பாருடா, அவ்வளவு தைரியமா உனக்கு? அந்த நகரத்தில் ஏற்கனவே 10க்கும் மேல இறந்து போயிட்டாங்க. நீதானே இப்போ சொன்ன, உன்கிட்ட இருக்கும் சாதாரண மந்திர சக்தி வச்சு அப்படிப்பட்ட விஷசக்தி மற்றும் அசுர சக்தியை உன்னால தடுக்க முடியுமா? அதுவும் நீ எந்த ஒரு பள்ளியிலும் தேர்ச்சி பெறாத உன்னால அதை சமாளிக்க முடியுமா என்றாள் ராணி. அதை கேட்ட ஆதித்யா, என்னால சமாளிக்க முடியுமா முடியாதா என்பதை போய் காரகன் ஆசிரியர்கிட்ட கேளு, தெரியும் என்று கூறிவிட்டு அவன் அந்த பள்ளியிலிருந்து வெளியேறினான். அப்படியா? அவர் எப்பேற்பட்ட சக்தியை தான் இவன் மேல பயன்படுத்தினாரோ? மிகவும் வலிமையான சக்தியை பயன்படுத்தினாரா? இவன் இவ்வளவு அலட்சியமா அவரை பத்தி பேசிட்டு போறான் என்றாள் அவள். அங்கிருந்து சென்றாள். இங்கு ஆலோசனை கூடத்தில் மருத்துவர் தன் கை மீது துணியை போட்டு மறைத்து கொண்டு, தலைமை ஆசிரியரே, உடனே நம் குழுக்கள் தற்காப்பு மற்றும் மருத்துவம், விஷம் என 3 துறையிலிருந்த ஆட்கள் நகருக்கு செல்ல வேண்டும். அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவுகிறது என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் நான் அந்த நகரத்திலிருந்து வரும்பொழுது சில மாறுதல்களை எடுத்து வந்தேன். அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்றான். அப்போது அந்த இடத்திற்கு மருத்துவத்துறையின் தலைவர் விமலன் வந்தான். என்னாச்சு ஆசிரியர், அங்கு நடக்கும் பிரச்சனையை நீங்கள் இன்னும் முடிக்கவில்லையா என்றான். அதற்கவர், வணக்கம் துறை தலைவரே, நான் இப்போதுதான் மூத்த தலைமை ஆசிரியரிடம் அனைத்தையும் கூறினேன். என்னால் அங்கிருக்கும் சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆகையால் தான் நான் திரும்பி இங்கு வந்தேன் என்று கூறினார். அந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டு விட்டதா? சரி, எதனால் ஏற்பட்டது என்று ஏதாவது கண்டுபிடித்தீர்களா என்று விமலன் கேட்க, இல்லை, என்னால் எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நாளுக்கு நாள் அங்கிருக்கும் பாதிப்பு மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கு. எந்த ஒரு மிருகமும் அல்லது எந்த ஒரு சக்தியோ அங்கு தாக்குதலை ஏற்படுத்தவில்லை. இருப்பினும் பாதிப்பு மட்டும் அதிகரித்துக் கொண்டே இருக்கு என்றார். சரி, அந்நகருக்கு போகும் அனைத்து நகர வாயில்களையும் மூடுக. இங்கிருந்து அங்கு உதவிக்கு மட்டும் ஆட்கள் போக வேண்டும். யாரும் அங்கிருந்து இங்கு வரக்கூடாது, இங்கிருந்து அங்கு போகக்கூடாது என்றார் சூரிய சோழன். ஏற்கனவே இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மக்கள் அனைவரும் அங்கு செல்வதை நிறுத்திவிட்டனர் என்றார் விமலன். நல்லது, அது வேறு ஏதேனும் தொற்று நோயாக இருந்தால் இந்நகரத்திலும் பரவப்படும். ஆகையால் நாம் அதை பற்றி தெரிந்து கொள்ளும் வரை தள்ளி இருப்பதுதான் நல்லது என்றார். மேலும், தலைமை ஆசிரியர் சூரிய சோழன் அவர்களே, உடனே நாங்கள் செல்ல உங்கள் அனுமதி வேண்டும் என்றான் மருத்துவத்துறை தலைவர். சிறிது யோசித்த சூரிய சோழன், இல்லை, நீங்க போக வேண்டாம், நீங்கள் இங்கேயே இருந்து அவர்கள் எடுத்து வந்த அந்த பாதிக்கப்பட்ட உறுப்புகளை ஆராய்ந்து பாருங்கள், ஏதாவது விஷயம் கிடைக்கிறதா என்று கூறியவர் அருகிலிருந்த வனராஜனை பார்த்து,
வனராஜா, நீயும் விஷமரணத்துறையிலிருந்து காரகனும் அங்கு செல்லுங்கள். மேலும் நமது தற்காப்புத்துறை தலைவரையும் உடன் அழைத்துக் கொள்ளுங்கள். அங்கு நடக்கும் சூழலை அறிந்து உடனே எங்களிடம் தகவல் கொடுங்கள் என்றார். அதை கேட்ட மருத்துவத்துறை தலைவர், இல்லை, இது சரிவராது. நான் போனால்தான் அங்கிருக்கும் மக்களை காப்பாற்ற முடியும் என்றார். அதற்கு சூரிய சோழன், இல்லை ஆசிரியரே, முதலில் நாம் அந்த நகரத்தில் என்ன நடக்கிறது, என்ன விஷம் தாக்கியது, எப்பேற்பட்டது என்பதை அறிந்த பிறகுதான் நீங்கள் அங்கு செல்ல வேண்டும். அது தெரிவதற்கு முன்பு நீங்களும் அங்கு சென்று அங்கு மாட்டிக்கொண்டால் பிறகு பாதிப்பு மிகவும் அதிகமாகிவிடும். முதலில் அங்கு நடக்கும் சூழ்நிலையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் இங்கு இருப்பதுதான் நல்லது என்றார். சில ஆசிரியர்கள், இதுவும் நல்லதுதான். ஒருவேளை அனைவரும் சென்று அங்கு மாட்டிக்கொண்டு அந்த நோயால் பாதிக்கப்பட்டால் அதிலிருந்து மீண்டு வருவது என்பது முடியாத காரியமாகிவிடும். ஆதலால் முதலில் அதை பற்றி தெரிந்து பிறகு அங்கு செல்லலாம் என்றனர். இவர்கள் இவ்வாறு இங்கே கூடி பேசிக் கொண்டிருக்கும் அதே நேரத்தில் இந்த நகரின் வாயிலில் ஆதித்யா நின்றான். அப்போது அங்கிருந்த காவலர்கள், தம்பி, எங்க போற? வெளியெல்லாம் போக அனுமதி இல்லை, நகரத்தின் கதவை மூட சொல்லிட்டாங்க என்றனர். அதற்கு ஆதித்யாவும், ஏன், எதனால என்று கேட்க, உனக்கு தெரியாதா, விராட நகர்ல ஏதோ மர்மமான சக்தி தாக்கி அங்கு இருக்கிறவங்க உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. அந்த சக்தியோட பாதிப்பு நம்ம நகரத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் கதவை சாத்த சொல்லியிருக்காங்க என்றனர். இல்ல, நான் வெளியில போய் ஆகணும், என்னை வெளியில விடுங்க என்றான். உன்னை வெளியில் அனுப்புவதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உன்னை வெளியில விட்டா திரும்பி இந்த நகருக்குள்ள வர முடியாது. யாருக்கும் நகருக்குள் வர அனுமதி கிடையாது, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் என்றனர். அவ்வளவுதானே, பரவாயில்லை என்றான் ஆதித்யா. அப்போது டிராகன் பீஸ்ட், ஆதித்யா, நீ இப்ப வெளியில போனால் மீண்டும் இந்த பள்ளிக்குள் வர முடியாது. அப்படி இருக்கிறப்ப பயிற்சி போட்டியின் 3வது சவாரை எப்படி உன்னால் மேற்கொள்ள முடியும்? நீ இங்கு இருந்தால் தானே காரகனுடன் மீண்டும் சண்டையிட முடியும் என்றான். அதற்கு ஆதித்யா, அதுவும் உண்மைதான். ஆனால் நான் இப்ப போய் அந்த நகரத்தில் நடக்கிற விஷயத்தை கவனிக்கலன்னா அது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும். பல மக்களின் உயிர்கள் போக வாய்ப்பு இருக்கு. தட்சகனுக்கு மட்டுமே இந்த விஷத்தின் தன்மையும் இதை பற்றியும் தெரிந்திருக்கு. அது என் நினைவில் இருக்கு. மற்ற யாருக்கும் இதை பற்றி தெரியாது என்று எனக்கு தோன்றுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த விஷத்தன்மை வாய்ந்த மரத்தை புனித அரசர் வேரோடு அழித்திருக்கிறார். இருப்பினும் அது மீண்டும் வந்திருப்பதாக எனக்கு தோன்றுகிறது என்றான். நீ கூறுவது மர்மமான மூங்கில் மலரையா என்றது டிராகன் பீஸ்ட். ஆமாம், அதனது பூவிலிருந்து வரும் விஷம்தான் ஊசிகளைப் போல் மனிதர்கள் உடலில் மற்றும் விலங்குகளின் மீது பட்டு உடலில் விஷத்தை ஏற்றும். அந்த இடம் கருமையாக மாறும். நான் பார்த்த வரைக்கும் மருத்துவாசிரியருக்கும் கைகளில் அந்த பாதிப்பு இருக்கு. அவர் ஏற்கனவே விராட நகருக்கு சென்று வந்ததாக ராணி கூறினார். ஆதலால் தான் எனக்கு இந்த சந்தேகம் வந்தது என்றார். அப்படியானால் நீ அங்க போனாலும் இதே பாதிப்பு உனக்கும் வருமே. நீ இன்னும் கத்தி நுட்பத்தில் விஷம் எதிர்ப்பு கத்தியை மட்டும்தான் பயன்படுத்தி இருக்க, இன்னும் ஏராளமான நுட்பங்களை செயற்படுத்தாமல் இருக்க என்றது. ஆம், உண்மைதான். அரசர் கஜன் கொடுத்த நுட்பத்தில் என்னால் ஒன்றை மட்டுமே அப்போது செம்மைப்படுத்த முடிந்தது. அடுத்ததாக செம்மைப்படுத்த எனக்கு நேரமில்லை. இப்போதும் செம்மைப்படுத்த எனக்கு நேரமில்லை. நானும் அதை செம்மைப்படுத்த நினைத்து பயிற்சியில் ஈடுபடும் நாட்களில் அந்த மக்களுக்கு மேலும் நிறைய பிரச்சனை வரலாம். இருப்பினும் அந்த விஷயத்தை பற்றி தெரிந்தது எனக்கு மட்டுமே. நான் அங்கு போகாமல் இருந்தால் எப்படி என்றான். அதற்கு டிராகன் பீஸ்ட், சரி, இந்த ஒரு முறை நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆனால் மறுமுறை என் உதவி இல்லாமலே நீ உன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றது. டிராகன் பீஸ்ட் எவ்வாறு ஆதித்யாவுக்கு உதவுவது போகிறது என்பதை பற்றி நாளைய அத்தியாயத்தில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.